நாயகத்துக்காக வாழ்ந்தாங்க. யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த ஹாஜிலே ஹாஜாக்களே, நாங்கள் படித்திருக்கிறோம், செலந்தி கூடு கட்டியது, புறா முட்டையிட்டது என்றது இந்த குகையினுடைய வாசல்ல தான். இமாமுனா பூசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது புர்தாவுல சொல்றாங்க, விகாயத்துல்லாஹி அக்னத் அம் முதாஅஃபத்தின் மின துரூஇ வ அன் ஆலிம் மினல் உதுமி மௌலாய ஸல்லி வ சல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். சௌர்குஹுடைய வரலாறை பத்தி இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹ் புர்தாவுல சொல்லும் பொழுது, விகாயத்துல்லாஹ் செலந்தி கூடு கட்டினது, புறா முட்டையிட்டதெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு. அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு என்று வந்துட்டால் எதை நாளை ஒன்றும் செய்யலாம். அன்றைக்கு காவிரிகள் அந்த செலந்தி கூட்டம் உடைச்சு கொண்டு போனா பெய்த்திருக்குமா? ஓஹேலா. அது யார் போட்ட வேலி? அல்லாஹ் போட்ட வேலி. அல்லாஹ் போட்ட வேலியை ஒன்றும் செய்ய முடியாது என்று இமாமுனா பூசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே அன்பார்ந்த ஹாஜிலே ஹாஜாக்களே, இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு கஷ்டப்பட்டிச்சாங்க, எவ்வளவு துன்பப்பட்டிச்சாங்கன்றத நாங்கள் எல்லாரும் வழங்கி கொள்ளணும், நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்த இந்த சௌர்குகை தான் 3 நாட்கள் நின்றாங்க. 3 நாட்கள் நிச்சய நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு கொடுக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு, யாரு? ஜன்னத்துல் முஅல்லால அடக்கிக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. எங்க அடக்கிக்குது? ஜன்னத்துல். இன்ஷா அல்லாஹ் நாங்க ஆம்பளை கூட்டிக்கிட்டு போவோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான் சின்ன குட்டி. ரசூலுல்லாஹ்வுக்கு உணவெடுத்து ஏறி இறங்கினாங்க. காவிர்களுக்கு அது வளங்கல்ல, அதை கண்டுகொள்ளல. ஏன்? சின்ன புள்ள. அன்பார்ந்த ஹாஜிலே ஹாஜாக்களே, ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் இந்த சௌர்குகையில தங்கிட்டு 3 நாளுக்கு பின்னால வெளியில வந்தாங்க. வெளியில வந்ததோட யாரு கண்டுட்டான்? சுராக்கத் இப்னு மாலிக் கண்டுட்டான். கையில வாளோட வாரான். நாயகத்தை வெட்டியத்துக்கு, நாயகத்துடைய களத்துக்கு நேராக வாளை ஓங்குகிறான். என்ன செய்யப்படுகிறது? அவனுடைய ஒட்டகம், அவனுடைய குதிரையுடைய கால் அப்படி பூமி விழுங்கிக் கொள்கிறது. நாயகத்திட்ட மன்னிப்பு கேட்டா, யார் ரசூலுல்லாஹ் என்ன விட்டுடுங்க, நான் உங்களை வெட்ட மாட்டேன். ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அப்படியே வெளியில வர மறுபடியும் ஓங்குகிறான். ஏன்? 100 ஒட்டகம் பரிசா தாரன்னு தானே, அதை எடுக்கிறதுக்காக. அவன் ஒட்டகத்தை மறுபடியும் பூமி விழுங்கிக் கொள்கிறது. நாயகமே என்ன மன்னிச்சிடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுராக்கத் இப்னு மாலிக்கே, உனக்கு ஒரு நாளும் என்ன வெட்ட கிடைச்சாது. நீ ஒரு நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாய், ஒரு நாளைக்கு நீ என்ன செய்வாய்? அந்த நேரத்துல பாரிசு நாட்டு மன்னனுடைய காப்போட அணிவிக்கப்படும். சுராக்கத் இப்னு மாலிக்கு பதவிகள், சாமான்கள் சொன்னா சரியான ஆசை. அப்படியே நாயகமே நான் விட்டுடுகிறேன். அப்படியே அவர் திரும்பி போறாரு. காபிர்கள் வாராங்க. முகமதை கண்டா, இல்ல இல்ல நீங்க அந்த ரோட்ல போக வேண்டாம், அவர் அந்த ரோட்ல இல்ல, எல்லாரும் ரிட்டன் பண்ணினாரு. யாரு? சுராக்கத் இப்னு மாலிக். அதைத்தான் அஸ்ரார் ரப்பானியாவுடைய இமாம் அஸ்ரார் ரப்பானியாவில் இந்த செய்தியை சொல்லும் பொழுது, வமலவு இலல் மதீனத்தி ஃபாத்ரகஹும் ஃபித்தரீக் சுராக்கத் ஃபஸாகத் கவாயிமு பரசிஹி வனாதல்லமான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போற நேரத்துல சுராக்கத் இப்னு மாலிக்க கண்டாங்க. சுராக்கத் இப்னு மாலிக்குடைய அந்த குதிரையினுடைய கால்கள் விழுங்கப்பட்ட பொழுது, நாயகமே என்ன காப்பாத்துங்க, அவன் நாயகத்தை கேட்டு நின்றான் என்ற செய்திய அஸ்ரார் ரப்பானியாவுடைய இமாம் அஸ்ரார் ரப்பானியாவில் இந்த செய்தியை கொண்டு வராங்க. எனவே அன்பார்ந்த ஹாஜிலே ஹாஜாக்களே, நாங்க இந்த இடத்துக்கு வந்திச்சோம். எனவே யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, நம் அனைவர்களுடைய குறைகளை நீ மறைப்பாயாக. அல்லாஹ்வுடைய ரசூலும் அபூபக்கர் நாயகமும் இருந்த இடத்துக்கு நாங்க வந்திச்சோம். யா அல்லாஹ், இல்லை ரப்பே, நீயும் இருந்த இடம். யா அல்லாஹ், நீ சொன்னாய் அல்லவா, நானும் இந்த இடத்துல நாயகத்தோட தான் இருக்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா, அந்த இடத்துல நாங்க நின்று கொண்டு கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக, எங்களுடைய குறைகளை நீ மறைத்து விடுவாயாக, எங்களுடைய குற்றங்களை நீ அழித்து விடுவாயாக. நாங்க செஞ்ச உம்ராவை நீ கபூல் செஞ்சுவோ நாயனே, செய்ய போகின்ற உம்ராவை நீ ஏத்துக்கோ நாயனே, கேட்ட துஆக்களை கபூல் செஞ்சுவோ நாயனே. இந்த இடங்களை நாங்கள் வந்து பார்த்தது போன்று ஆசை வைத்த அத்தனை பேருக்கும் நீ நசீபாக்குவாயாக. எங்களோட தாய் தந்தையரை மன்னிச்சிரியா அல்லாஹ், கட்டு தந்த உஸ்தாதுமார்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், கைபிடித்த மஷாயிகுமார்களுக்கு நீ பரக்கத்து செஞ்சிரியா அல்லாஹ். எங்களோட ஹயாத்தை நீளமாக்கிற நாயனே, பெருங்கொண்ட நோய்களை விட்டு பாதுகாத்து நாயனே, பரக்கத்தான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். எங்கட புள்ளோகள் எங்களை சல்லி போட்டு எங்களை உம்ராவுக்கு அனுப்பினாங்க, எங்கட புள்ளோகளுக்கு நீ பரக்கத்து செஞ்சிரியா அல்லாஹ். கேட்ட துஆக்களை கபூல் செய்வாயா. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் பாரக்கலா கைர் கல்கி சய்யிதுனா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா
واسمح لنا ما مضى يا واسع الكرم يا ربي وبلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي سلم دائما ابدا على حبيبك خير الخلق كل மலக்கேறுவோமா பஸ் கேறுவோமா உலகதா எல்லாரும் ஸ்ரீலங்காலிருந்து வரக்குள்ள அது இது வந்து பார்த்ததுக்கு பிறகு மனுஷன் அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வயசுல அபூபக்கர் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இஸ்லாத்துக்காக ஈமான் எடுத்தார். சரி பஸ் கருவோம் லிஃப்ட் கொஞ்சம் சொடங்கினாலே முடிஞ்சு. பெரிய பெரிய கூடாரம், ஒரு கூடாரத்துக்குள்ள 500 பேர் 400 பேரை போடுவாங்க, ஏசி எல்லாம் போட்டு சாப்பாடும் இவங்களே தருவாங்க. இடக்கடை பாத்ரூம் ஈச்சுது, அதுக்கு போய்த்துக்கணும். இதுதான் அரஃபா. நாங்கள் என்ன செய்த சுபஹோடே வந்துடுவோம் அரஃபாவுக்கு. ஏனென்றால் அரஃபா தப்பி விடக்கூடாது என்பதற்காக சுபஹோடே வந்துடுவோம். வந்து அப்படியே எல்லாரும் கொஞ்சம் படுத்துட்டு லொஹர்ல இருந்து எங்களை வேலைகளை ஆரம்பிச்சோம். லொஹரையும் அசரையும் ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்தாக சுருக்கி சேர்த்து தொழுதாங்க. அதனால நாங்களும் தொழுதுட்டு அதுக்கு பின்னால் திக்ரு மஜ்லிஸ்களும் தௌபா துஆ பிரார்த்தனை நடக்கும். அதுக்கு பின்னால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியே துஆ கேட்பாங்க. ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் வந்த நேரம் அன்றைய வருஷம், அதாவது ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வந்த நாள் வெள்ளிக்கிழமை அரஃபா வந்து ஹஜ்ஜுல் அக்பர். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க அந்த வெள்ள தூணோடு நாட்டிக்குதான் இதை ஜபலுர் ரஹ்மா. அந்த இடத்துல தான் கஸ்வா என்ற ஒட்டகத்துல இருந்த ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உபதேசம் செஞ்சாங்க. பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய உபதேசத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஈசல்களை போட நின்றாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ் கேட்க அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசினாங்க. அல்லாஹ் கேட்கப்படினாங்க. அதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல்லியோ அன்னி வலோ ஆயா, நான் சொல்லி எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, எத்தி வைங்கோண்டாங்க. அந்த செய்தி குர்ஆனுடைய கடைசி ஆயத்து, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் என்ற குர்ஆனுடைய கடைசி ஆயத்து இங்கதான் இறங்கியது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றையிலிருந்து குலகோத்திரம் கிடையாது, நிறகோத்திரம் கிடையாது, மொழிகோத்திரம் கிடையாது, கலிமா சொன்ன அனைத்து முஸ்லீம்களும் சமமா என்ற சமத்துவத்தை ரசூலுல்லாஹ் காட்டியது இந்த அரபாவுடைய மைதானமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த ஹாஜிலே ஹாஜாக்களே, ரசூலுல்லாஹ் இன்னும் உபதேசம் செஞ்சாங்க, நீங்க திருமணம் முடிச்சு உங்களோட மனைவிகள் எல்லாம் அமானிதம், அமானிதத்தை பாதுகாருங்கள். அவளுக்கு உணவளிப்பது, அவளுக்கு உடை அளிப்பது உங்களுடைய கடமை என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உபதேசம் செஞ்சாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த அதாவது எங்களுக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜி அரஃபா வியாழக்கிழமை தான் போட்டிக்குது. பெரும்பாலும் வியாழக்கிழமை அரஃபா வந்தால் எல்லா ஹாஜிகளும் அவ்வளவு ஹாஜியும் இந்த இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹ் இடத்துல பச்சாதாபம் பட்டு துஆ கேட்டு அத்தனை பேரும் இந்த இடத்துல முதல் ஹாய்ந்தவர்களாக இஹ்ராத்தோட அவ்வளவு பேர் விரிச்சக்கூடிய ஒரு மஹ்ஷருடைய மைதானத்தை போல இந்த இடம் காட்சி அளிச்சத்தை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. எனவே அல்லாஹ் நம் அனைவர்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம் அனைவருக்கும் கபூல் செய்வானாக. அரஃபாவுடைய மைதானத்தை அரஃபாவுடைய நாளையில் இந்த இடத்துக்கு நீங்கள் சேர்த்திரியா துல்ஹஜ் மாதம் புற 9ஆம் நாள் ஹஜ்ஜி செய்யணும் யா அல்லாஹ். இந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் இந்த இடத்துல என்னென்ன துஆக்களை கேட்டார்களோ அந்த துஆக்களை நீங்கள் சேர்த்து போய் அல்லாஹ் எவைகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அவைகளை விட்டு எங்களை பாதுகாக்கிற நாயனே யா அல்லாஹ். நீ உம்ராவுக்கு எங்களை கூப்பிட்டாய், அதே போன்ற ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நசீபாக்கினாய். மௌத்துக்கு முன்னால தந்திரு நாயனே, மௌத்துக்கு முன்னால தந்திரு நாயனே. நம்ம அத்தனை பேர் கேட்ட துஆக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தஅவானா. சரி போமா. அப்ப இந்த இடத்துல கொடுத்த இப்ப ஹஜ்ஜிக்காக வேண்டி வேலை நடக்கு, அதனால எல்லாம் மறைச்சிக்குது. போ உடனே படி போட்டிக்குது, ஒருத்தரை போறது கிடைக்கும். ஹரத்துல தொழிற்சல் இங்கதான் தொழிற்சல் மாட்டா ஈன கொண்டு வச்சு தொழிச்சு அடக்கிடணும். இப்படி வச்ச இசஃப் இப்படி இதானே கிப்ல வச்சு அடக்கிடுவாங்க. இன்னும் சில மையத்துக்களை ஹரத்துல இமாம் தானே தொழிச்சு, குடும்ப தலக்க தொழிச்சு இல்லை, ஈன கொண்டு வந்து குடும்ப தலக்க மருக தொழிச்சுட்டு என்ன செய்வாங்க, அடக்குவாங்க. இப்ப 5-6 வருஷமாக இந்த ஜன்னத்து முஅல்லாவை மக்கா வாசலுக்கு மட்டும்தான் அடக்குவாங்க. வேற இப்ப உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வாரவங்களை ஹரத்துல தொழுவிச்சிய ஷராயால, அசீசியால,
இப்படி போன்ற இடங்கள்ல மையவாடிச்சு அங்கதான் அடக்கு. இப்ப இதுல அரபிக்காரர் மட்டும்தான் அடக்குண்டா, இதுல அடக்குறதுக்கு இடம் இல்லாத பிரச்சனையானால. சரி வாங்க. மலையில பேரந்தி நாங்க தெரிப்படுது முஅல்லா. அந்த மலையில அடிவாரத்துல ஹதீஜா நாய் அடக்கினத்தினால ஜன்னத்துல் முஅல்லாண்டி சொல்லிருக்கு பேர் வந்தது. ஆனா அந்த நேரத்துல வந்து கபரு தோண்டக்கூடிய இடங்கள் சில இடங்கள் மாத்திரம் தான் இருந்தது. வெறும் கருங்கல் பாருங்க, வெறும் கருங்கல். ஹதீஜா நாய் அடக்கிச்ச இடம், உலக ஷேக் முஸ்தபா நாயத்தை அடக்கிச்ச இடம், அஸ்மா ரலியல்லாஹு அடக்கி, ஜுபைர் ரலியல்லாஹு போன்ற இடங்கள்ல தான் கபரு தோண்டிய இடங்கள். மற்ற இடமெல்லாம் கபரு தோண்டேலாம். அப்ப இப்ப ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயை கொண்டு வந்து அடக்கிட்டாங்களே, இதை மையவாடி ஆக்கோடும். கபரு ஆக்கினாங்க எப்படின்னு பாருங்க. இது இல்ல ஈன இருந்து ஷொஹர் கட்டிச்சு பீனக்கு, அதுக்கப்புறம் மாதிரி ஈனக்கு இப்படி ஷொஹரண்டு கட்டு. இப்ப இது என்ன ஆகிடு, குழியாக மாறுது. இப்படி லாச்சா எல்லாம் கட்டித்தான் நிச்சுங்க. ஒரு அடிக்கு மண்ணை போட்டுடுது. இவ்வளவு ஒரு அடிக்கு மண்ணை போட்டு எல்லாமே லாச்சாக என்ன செங்கல்லால கட்டிச்சு. அதுக்கு மேலால கொங்குரீட்டை போடுக. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கொங்குரீட்டை திறந்துட்டு மறுகடை கொண்டு போற. உள்ளுக்கு ஏதாவது இந்த வெளிஷாக்கிட்டு என்ன செய்த மறுகடை கொண்டு போற. கபரு தோண்டு சொல்லி ஒன்று இல்ல, கபரு கட்டியே வச்சுச்சு. இதெல்லாம் லாச்சு இப்ப தோண்டேல தானே சொஹர் 2 கட்டினா உள்ளுக்கு குழியாகிடுது, அப்படித்தானே. அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஒரு அடி மண்ணை போட்டிச்சு. இதுதான் முறை. அப்பெல்லாம் மையத்தை இப்ப அதுதானே கல்பா இப்படி சாத்தி வச்சிச்சுது. இந்த கல்லை எடுத்து மண்ணை எடுத்துலாக்க கொங்குரீட் 5-6 தட்டிச்சு எடுத்த குழி தெரிப்படுது. அப்ப மக்கா வாசியில் என்ன செய்த, கபருக்கு மண் கூட்டி இல்லை. மதீனாவுக்கு போனா பார்க்கணும், ஜன்னத்துல் பக்கியில அழகா சிறிலங்கா போல மண் கூட்டுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்க சொன்னாங்க, நாயகமே மக்கா வாசிய மண் கூட்டுது இல்லை, மதீனா வாசிய மண் கூட்டுது என்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கா வாசியை செய்தது மாதிரி அவங்க செய்யட்டும், மதீனா வாசியை செய்தது மாதிரி அது செய்யட்டும். அது ஒரு ஊருனுடைய வளம். எப்படி ஒரு ஊருனே. அப்ப சிறிலங்காக்கு வந்து எங்கத்து வாசியல் செய்த முறை, மதீனா வாசியல் செய்த முறை. நீங்க மதீனாவுக்கு போனாலும் அழகா மண் கூட்டுவாங்க. அப்ப 2ஐயும் ரசூலுல்லாஹ் என்னங்க, இது மக்கா வாசியல் செய்த முறை இப்படி. ஏட்டா இங்க என்ன செய்ய மாட்டாங்க, இது மீதா நாட்டு அந்த காலம் பலகை இங்க இல்ல, கல்லுத்தான் வச்சாங்க. மதீனாலையும் கல்லுதான் வைப்பாங்க, சரிதானே. எங்கட நாட்டுல பலகை வச்சது கேளும், அதனால அது வச்சாங்க, சரிதானே. இது ஒரு ஊருடைய வளமை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இலங்கைக்கு வந்தது மதீனாவுடைய முறை தான், மண் கூட்டுற முறை. நீங்களுக்கு ஜன்னத்துல் பக்கி போனா பார்க்கணும். Kabristanlarda şöyle bir şey var. Orang jangan kota akhirnya, ini jangan timur. அதெல்லாம் கேசுதாரு அது அதுவும் எல்லாம் கரைச்சி குடிச்சால் லீக்கு உள்ள கிச்சு நீ முழுக்க மயக்க தந்தா அதோட திறமா சொல்லுவோம். பழகணும் வரணும் அவர் போனாங்க வந்தோம் பலியன் பழைய நோக்கரை சேர்த்து அனுப்பி அத எலிகட்ட உனக்கு விளையாடுறதுக்கு நானா கிடைச்சேன். ஒரு குடும்பத்தார்களா இல்ல, இது வந்து சின்ன புள்ள சின்ன சின்ன கம்பு, சின்ன பிள்ளைனா பச்சை பாலான எப்படி மனம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஹாஜ்ஜலே ஹாஜாக்களே, இதுதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. யாரு, யாருடைய மகள் சொல்லுங்க பாப்போம். யாருடைய மகள்? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள், ஆயிஷா நாயுடைய சகோதரி. ஆயிஷா நாயுடைய நான் சொல்லிக்காட்டினேன் நேத்து ஜியாராவுல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையில இருச்சிய நேரத்துல 3 நாள் உணவு எடுத்து கொண்டு போனோம். யாருதான்? சின்ன குட்டி அஸ்மா ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போற செய்தி தெரிய வந்துட்டு இவங்களுக்கு, எங்க இந்த மக்கள் இருந்து மதீனாக்கு போறாங்க. வாப்பவும் ரசூலுல்லாஹ் போற உடனே
ஒட்டகத்தினுடைய களத்துல ஒரு தண்ணி பைய கட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாங்க, ஒட்டகத்துடைய களத்துல ஒரு தண்ணி பை தொங்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சந்தோஷம். என்று அந்த காலம் தண்ணி என்றா பெரும் பொறுமதி. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த வேலையை யார் செஞ்சாங்க? அஸ்மாண்டாங்க. நாளை மறுமை நாள் இந்த தண்ணி பை எங்க இப்ப அங்க சொர்க்கத்திலிச்சும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால புடவத்துண்டுக்காரின்னு ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க. என் புடவத்துண்டுல கட்டி அது தொங்குட்டதுனால. எனவே அன்பா அந்த ஹாஜாக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மதினி. யாரு? மதினி. ஆயிஷா நாயுடைய சகோதரி. ஆயிஷா நாயுடைய என்ன செஞ்சாங்க? இங்கதான் வஃபாத்தானாங்க. ஜன்னத்துல் முஅல்லால கொண்டு வந்து அடக்கினாங்க. இவங்களை திருமணம் முடிச்சாங்க. யாரு? தல்ஹா பின் உபைதுல்லா. யார் இவங்களை திருமணம் முடிச்சாங்க? அஷரத்துல் முபஷரா 10 பேரை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. எத்தனை பேரு? அதுல ஒருத்தருதான் யாரு? தல்ஹா பின் உபைதுல்லா. ஹாஜர் நானும் நீங்களும் பசரால இவங்களோட ஜியாரத்துக்கு போகணும். பசரால இவங்களோட கணவர் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இங்க பகதாதுல. எங்க? பகதாதுல பசரால தான் அஷரத்துல் முபஷரா 10 பேரும். அதான் இமாம் பூசரி இமாம் புர்தால சொல்லுங்க. சும்மா ரிதா அன் அபி பக்ரின் வ அன் உமரின் வ அன் அலியின் வ அன் உஸ்மான பர்ரிஹிமி சஅதின் சஈதின் ஜுபைரின் தல்ஹத்தின் வ அபி உபைதத்தின் வப்னி பின்னாஷிரில் கரமி மௌலாய சல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி. கடைசியாக புர்தாவுல 10 பேரை கொண்டு என்ன செய்தாங்க? துவாவை முடிச்சாங்க. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹ் சும்மர்ரிலா. பின்பு நாங்க அபூபக்கர் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா பின் உபைதுல்லா, அப்துர் ரஹ்மான் பின் 10 பேர் பேரை சொல்லுகிறார். அதுதான் அஷரத்துல் முபஷரா புர்தாவுடைய கடைசி அடி. சொர்க்கவாதி 10 பேர் பேரையும் சொல்லுங்கோன்லாக்கு மௌலானா சும்மர்ரிலா படிச்சுட்டா சரி விளங்குதா? அதுதான் புர்தாவுல கடைசிக்கு. அது தெரியாவா? இது சின்ன பிள்ளை பேசிய ஒவ்வொரு கிழமையும் போது ஐநதான் மெட்ட மௌனமாக்கி சும்மர் ஐநதான் இழுத்தோது அது. அப்ப அந்த 10 பேர் பேரு சொல்லு. அவங்கள ஒத்தருதான் தார் தல்ஹா பின் உபைதுல்லா. யாரு? அவங்களதான் இவங்களை திருமணம் முடிச்சாங்க. 10 பேர் சொர்க்கவாதி ஒருத்தர். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை பாதுகாத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை பாதுகாத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால முஸ்லிம்ல வர ஹதீஸ் சஹாபாக்க வந்து அஸ்மா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்களுக்கு நோயாயிடுச்சு கஷ்டமாயிடுச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை அப்படி தண்ணீரை தாட்டி கொடுப்பாங்க. குடிங்கோன்னு சொல்லி யார் கொடுப்பாங்க? அஸ்மா ரலியல்லாஹு கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை கடைசி வரைக்கும் பாதுகாத்தது யார் தான்? அஸ்மா ரலியல்லாஹு. எனவே அந்த நாயகிட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஸ்மா பின்தி அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா யா தார கௌமில் மூமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா பிக்கும் லாஹிகூன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, எங்களை காண நீங்கள் முந்திவிட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நாங்களும் வந்து சேர்ந்து கொள்வோம். அவ்வளவுதான். முந்திட்ட நாங்களும் வந்து சேர்ந்து கொள்வோம். அவ்வளவுதான். இல்ல அவங்க மட்டும் அதுக்கு மட்டும் அடையாளம் அப்படியே வச்சு வச்சு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா अस्मा रलियल्लाहु अस्मा बिन्त अबी बकर. ठीक है. ये कितना नाम है? இதெல்லாம் கபர் தோண்டிய இடங்கள். அதனாலதான் அந்த காலத்து தோண்டி அடக்கினாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இது? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுபைர் இப்னு அவ்வாம் அல்ல. 10 பேர்ல ஒருத்தர் அல்ல. 10 பேர் அந்த சொர்க்கத்தின். இது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை பத்தி புகாரில வர ஹதீஸ். அம்பு எரிதல்ல ஆக கெட்டிக்கார் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. யுத்தத்துக்கு போனா அம்பு எரிதலுக்கு தலைமை தாங்குவாங்க. உர்வா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். நான் சின்ன புள்ள, இவங்களோட முதுகுல பொத்தலிச்சுவேன். அம்பு வந்து பட்டு சில்லிச்சிடு, நான் விரல் போட்டு விளையாடுவேன். அந்த அளவுக்கு உடலை சல்லடை போண்டு ஆக்கி கொண்டவங்க தான் யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்காக வாழ்ந்தாங்க, இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டாங்க. இவங்களோட ஆக விசேஷமான ஒரு செய்தி செல்லவா.
அந்த காலத்துல அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் வச்சுது, சூடு கூடினா ரத்தம் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹிஜாமத்து செய்வாங்க தெரியுமா? இப்பயும் செய்வாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு சூடு கூடின என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் குத்தி ரத்தத்தை எடுத்தாங்க. அந்த ஊத்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்வாங்க? வீசுவாங்க தானே. ஜுபைர் நினைச்சாங்க, ஜுபைரே இதை கொண்டு போயிட்டு வீசிட்டு வாண்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க இவங்க? என்ன செஞ்சாங்க? குடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜுபைரே நான் தந்த ரத்தம் எங்கன்னு கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ் நான் குடிச்சிட்டேன்னுட்டாங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான ரத்தத்தை குடிச்ச ஒரு சஹாபிதான் யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு யா தார கௌமில் மூமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா பிக்கும் லாஹிகூன். ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களே, எங்களை காண நீங்கள் முந்திவிட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நாங்களும் வந்து சேர்ந்து கொள்வோம். பார்க்கணும் கேள்வியை கொஞ்சம் நல்ல ஒரு கேள்வி. இப்பெல்லாம் கட்டியா இப்பெல்லாம் பசந்தா கட்டியா மனம் கொண்டு வாங்க. அந்த அத்தரை ஊத்து ஊதத்த ஜன்னத்துல் மோல்லாண்ட மலை. மோல்லாண்ட அந்த மலைக்கு பேரு மோல்லாண்டி இருந்து அதை அழைக்கினத்தினால ஜன்னத்துல் மோல்லாண்டு சொற்கள் உயர்ந்த சொர்க்கம் என்று பேர். மனாக்கி முடிஞ்சத்துல பொறுத்து இந்த 15-20 பேர் ரெடி ஆகிக்கொண்டே போகணும். மணி போனேன் செஞ்சு போட்டு வந்தேன். உங்களோட வைஃப் முன்னா ஓடி 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 நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஹாஜ்ஜலே ஹாஜாக்களே, இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன், ஆயிஷா நாயுடைய சகோதரர். ஆயிஷா நாயுடைய பத்ர் யுத்தம் நடக்குது. இப்ப ரமலானுடைய மாதம் புற 17 பத்ர் யுத்தம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பக்கம், மகன் யாரோடு இருந்தாங்க? இவங்க அபூ ஜஹலோடு இருந்துட்டாங்க. யுத்தத்துக்கு சஃபு சஃபாக நிப்பாட்டுது. அபூபக்கர் ரலியல்லாஹு வாளை வச்சுக்கொண்டு ஹொரோடாங்க, அப்துர் ரஹ்மானே உன்னை நான் வெட்டுவேன், உன்னை வெட்டியே தீரோணும்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் நாயகத்தை எதுக்கு நீங்க சத்தம் போடுங்க, கொஞ்சம் பேசாம பொறுமையா இருங்க, நாங்க இதை ஆரம்பிச்சுக்கல. யா ரசூலல்லாஹ், அல்லாவுக்கும் தாங்களுக்கும் விரோதியாக ஏண்ட புள்ள வந்தீச்சா, என்ன வெட்டுவதுதான் எனக்கு ஈமான். சுப்ஹானல்லாஹ், தாண்ட புள்ளி என்று கூட பார்க்கல, நாயகத்தையும் அல்லாவையும் முகப்பு வச்ச ஒரு சஹாபி தான் யாரு? அபூபக்கர். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாருடைய ஈமான் ஒரு தராசில போட்டு நிறுத்து. அபூபக்கர் எல்லாருடைய ஈமான் ஒரு தராசில போட்டு நிறுத்தா யாருடைய ஈமான் தான் பாரமாகும். அப்படிப்பட்ட நாயகர் இவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கண்கள் இது கண்ணீர் வடியுது, சந்தோஷம். அப்ப மகன் வாப்பா, பத்ரு யுத்தத்துல அவங்கள நான் வாளோட கண்டேன், ஆனா வாப்பான்றதுக்காக நான் ஒன்றும் செய்யல, அங்கலக்காகிட்டே இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மகனே கையில வாளை வச்சுக்கணும், ஒன்னத்தான் தேடினேன், நான் காணல கண்டி தொண்ட நான் வெட்டிப்பேன். எப்படி ஈமான், எப்படிப்பட்ட ஈமான். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பரம்பரை 3 பரம்பரை சஹாபி பரம்பரை. அபூ குஹாஃபா அபூபக்கர் வாப்பம் சஹாபி, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு ஒரு சஹாபி. இன்னும் ஒரு சொல்படி இவங்கட சின்ன புள்ள, இவங்கட மகனும் ரசூலுல்லாஹ் கண்டாம். 4 பரம்பரை ஏக காலத்துல சஹாபியாக வாழ்ந்தது யாரு? அப்ப அதாரு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு. இன்னும் ஒரு சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட மடியில சக்கராத்தினுடைய படுக்காங்க. படுக்க நேரத்துல செய்தி போற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தினுடைய படுக்கேண்டு ஆயிஷா நாயிட மடியில ரசூலுல்லாஹ் படுத்துக்கொண்டு ஈச்சாங்க. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு போறாங்க ஆயிஷா நாய் வீட்டுக்கு, சகோதரி வீடு தானே. போன லாக்கு என்ன நடக்குது, இவங்கட ஷாக்குல மிஸ்வாக்கிக்குது. யாருடைய ஷாக்குல? அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு ஷாக்குல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மிஸ்வாக்கு செய்யணும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பேசிக்கொள்ளேலாம். ஆயிஷா நாயுடைய முகத்தை பார்க்காங்க, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு மிஸ்வாக்க பார்க்காங்க, முகத்தை பார்க்காங்க, மிஸ்வாக்க பார்க்காங்க. ஆயிஷா நாய்க்கு விளங்கிட்ட ரசூலுல்லாஹ்க்கு இப்ப மிஸ்வாக்கு செய்யணும். ஜான்ல மிஸ்வாக்க வாங்கி எடுத்தாங்க, இவங்கட மிஸ்வாக்க எடுத்தால் அது சரியான கடிசி, எப்படி இறுக்கம். ஆயிஷா நாய் வாயில போட்டு என்ன செஞ்சாங்க, சப்பிட்டு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வை மிஸ்வாக்கு செஞ்சாங்க. அது ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் பிரித நேரத்துல ஏண்ட உமிழ்நீர் வாய்க்குள்ள போன, அது எனக்கு சந்தோஷம். இந்த மடியில ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் போன. வணங்குதா? யாருடைய மிஸ்வாக்கு? அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு மிஸ்வாக். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா பிகும் லாஹிகூன். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எங்களை காண நீங்கள் முந்திவிட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நாங்களும் வந்து சேர்ந்து கொள்வோம். பெருநாள் துறக்கவும் இல்லை. هذا خديجة هنا، السيدة خديجة. أيوه. ومين في هنا برضه كمان؟ مين في؟ عبد الله، عبد الرحمن ابن أبي بكر هنا. عبد الرحمن ابن حبيبة، أبي بكر، أسماء بنت أبي بكر، زبير، عبد المطلب. أسماء بنت أبو بكر الصديق هنا. هنا أسماء بنت أبو بكر، ومين كمان؟ عبد الرحمن ابن أبو بكر الصديق. أيوه. وبعدين كثير فيه ما شاء الله. المشهور 4-3 بس. أيوه، المشهور أسماء بنت أبو بكر، عبد الرحمن بن أبي بكر، أيوه، زبير رضي الله عنه، خديجة أم المؤمنين، قاسم عبد الله. قاسم وعبد الله. قاسم هنا، عبد الله هنا، عبد المطلب هنا في شجرة فيه. أيوه هنا، هذا مشهور معلوم. لا إله إلا الله. لا إله إلا الله. فينك بمصري؟ أنا سوري من حلب. ما شاء الله. أيوه. في الإمام محي الدين بن عربي هنا دمشق صح. في حلب. مظبوط. أيوه. صحيح. سيدنا زكريا في حلب. يحيى في دمشق. محي الدين بن عربي في حلب. عمر بن عبد في بدوي
في البدوي، في عبد القادر الجيلاني، عبد القادر الجيلاني في وفي بغداد. أحمد الرفاعي كل قادر، هذا كل قادريين. أيوة صح. ما شاء عبد القادر الجيلاني. وانا مرارا رحت زياره. لا اله الا الله. ما في رحت سوريا مشكل متى الحين سوريا ان شاء الله يعني تمام كويس ما شاء الله. هذا اول ممكن ان شاء الله زياره. اهلا وسهلا والله، نحطكم فوق على العين وعلى الراس كلياتكم جمعا والله ما شاء الله. جامع سيدنا زكريا موجود حلب. أيوة. وسط حلب يحيى دمشق. نفيسة المصرية سيدة نفيسة. صح سيدة نفيسة. أيوة. صح. في كثير مع عمار بن ياسر. أيوة معلوم كثير موجود. عبد الله هذا هنا. اللهم بارك لنا في شامنا وفي يمننا. صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பார்ந்த ஹாஜிலே ஹாஜாக்களே, இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்றது பாருங்க. இந்த பெரியோர் இதொண்டு கட்டிச்சேன், அது உள்ளுக்கு பின்னம் முடிச்சு பாருங்க. இதுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. யாரு? உம்முல் மோமினின். யாரு? மோமீன்களுக்கு தாய். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, இவங்களை தான் திருமணம் முடிச்சாங்க. இவங்களோட வியாபார பொருட்களை தான் வித்து வாழ்ந்தாங்க. அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? இவங்களை தான் திருமணம் முடிச்சாங்க. 40 வருஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வருஷம். 2 முறை விதவையாக ஆக்கப்பட்டவங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியே வாழ்ந்தாங்க. ஏழையாக மாறினாங்க. நான் நேற்று பஸ்ஸில் இவங்களோட வரலாறை சொல்லி காட்டினேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்கு பின்னால் ஒரு மனைவி யாருக்கும் கிடைக்காது ஹதீஜாவை போல ஒரு மனைவி, ஒரு தங்கம். அது மாதிரி ஒரு தங்கமுடைய ரசூலுல்லாஹ் கிடைச்சல. இவங்க கிடைச்சத்தினாலதான் இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரத்துக்கு உன்னதமானது. ரசூலுல்லாவோடே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எந்த கஷ்டம் வந்ததோ, எந்த பிரச்சனை வந்த பொழுதும் உஷிராக நின்றாங்க. அதுதான் ஒரு மனைவி. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி செக்ரட்டரி தெரியுமா? ஒரு ஜனாதிபதிக்கு செக்ரட்டரி தானே ஆக முக்கியம். செக்ரட்டரி மறுபக்கத்துக்கு போனதோ என்ன செய்யும்? அவங்களோட அரசாங்கமே ஆட்டம் கட்டிடும். அது மாதிரிதான் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி செக்ரட்டரி. அவ சரியாக அமைஞ்சிட்டு அந்த வாழ்க்கை பும் 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 என்று வைத்துக் கொண்டே இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடைச்ச மனைவி ஹதீஜா நாய். ரசூலுல்லாஹ் ஒரு மனைவிக்காக வேண்டி அழுததென்றால் இந்த இடத்துல ஹதீஜா நாய்க்காக வேண்டி அழுதாங்க. ஹதீஜா நாயை இறங்கி அவங்க கபூர்ல வச்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஆமுல் ஹுசன் கவலைக்குரிய ஆண்டாக அந்த ஆண்டை புரகணப்படுத்தினாங்க. ஏன்? அப்துல் முத்தலிப் நாயகமும் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக ஹதீஜா நாயகம் என்ன செஞ்சாங்க? வஃபாத் ஆனாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் பெரும் கவலைப்பட்டுட்டாங்க. எனவே அன்பார்ந்த ஹாஜிலே ஹாஜாக்களே, இந்த மூலையில சின்னோர் பொட்டியோடு போட்டிச்சு. அதான் ஹதீஜா நாயுடைய மகன். உங்களுக்கு ஏறி பார்த்தா வளர்ந்தது. இந்த மூலையில இந்த கல்லுப்பேலின்னு ஒண்ணு வந்துச்சு பாருங்க. ஈன ஒரு மகன் காசிம் அப்துல்லான்னு 2 மகனும் பிறக்க நேரமே என்ன செஞ்சாங்க? வஃபாத் ஆகித்தான் பிறந்தாங்க. இன்னும் ஒரு சொல் படிக்க கொஞ்சம் உஷிர் இருந்தது. அவங்க உஷிராகத்தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் வஃபாத்தானு சொல்லுவாங்க. ஹதீஜா நாயுடைய தலைமாட்டுக்கு ஒரு புள்ளையும் கால் மாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு புள்ளையும் கொண்டு வந்து அடக்கினாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துக்கு வந்தாங்க. இந்த இடத்துல துஆ செஞ்சாங்க. இந்த இடத்துல அடக்கினாங்க. அதே போலதான் அன்பா அந்த ஹாஜிலே ஹாஜாக்களே, ஷேக் முஸ்தபா இப்னு பாபா ஆதம் கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் இப்பீக்கு எங்கட ஷேக் நாயகம் அண்ணவங்கட 5வது அப்பா ஷேக் முஸ்தபா நாயகம் குர்ஆனுக்கு தஃப்சீர் செஞ்சாங்க. அரபு தமிழ்ல ஃபத்ஹுர் ரஹ்மான் ஃபி தஃப்சீருல் குர்ஆன் என்று முதல் குர்ஆனுக்கு அரபு தமிழ்ல தஃப்சீர் செஞ்ச ஷேக் முஸ்தபா நாயகம் தான். அஹ்தல் மௌலானா நாயகத்தின் மூலம் முதல் இலங்கையில புகாரி மஜ்லிஸ் ஆரம்பிச்சு வச்சது யாருதான்? இவங்க தான். யாரு? ஷேக் முஸ்தபா இப்னு பாபா ஆதம் கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ். இவங்க 4 முறை ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. 4வது முறை என்ன செய்தாங்க? ஹரத்துல அவங்க வஃபாத் ஆகுறாங்க. இந்த நேரத்துல மக்காவுல இருச்சியவருக்கு கனவுல காட்டப்படுகிறது. எப்படி என்று கேட்டென்றால், இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து செல்லாங்க, ஏண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏண்ட ஒரு புள்ள என்ன செய்யப்பட்டுச்சுது? ஹரத்துல வஃபாத் ஆகிச்சுது. அவரை ஹதீஜா நாய்க்கு பக்கத்துல கொண்டு வந்து அடக்கணும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எழுதப்பட்ட, அதாவது இவங்களோட மௌலூதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள். அப்ப கேட்காங்க, இந்த ஹரத்துல நான் எப்படி ஆளை தேடிக்கொடுகண்டு நெஞ்சில குர்ஆன் இருச்சு. குர்ஆனை ஓதிக்கொண்டே நாங்க தவாப் செய்த மத்தாஃபிச்சு. அங்கதான் வஃபாத் ஆகுறாங்க. யாரு? ஷேக் முஸ்தபா நாயகம். தேடி பார்த்தாங்க, நெஞ்சில குர்ஆன் ஓடிச்சேட்டா ஷேக் முஸ்தபா நாயகம் ஒரு நாளுக்கு 6 ஜுஸு குர்ஆன் ஓதுவாங்க. அதனாலதான் குர்ஆனுக்கு தஃப்சீர் செஞ்சாங்க. குர்ஆனை நெஞ்சில வச்சு ஷிர்கேரிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்களை எடுத்து ஹரத்துல ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஹதீஜா நாய்க்கு பக்கத்துல தான் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க?
ஷேக் முஸ்தபா நாயத்தை அடக்கினாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாயன் கொடுத்த பாக்கியம். ரசூலுல்லாவுடைய மனைவி உம்மஹாத்துல் மூமின்களுக்கு தலைவியாகி தாய்க்கு பக்கத்துல ஷேக் முஸ்தபா நாயம் அடங்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு சலாஞ்சல கூடிய அத்துணை சலாத்தையும் யாரும் கேட்டுக்கொண்டிச்சாங்க? ஷேக் முஸ்தபா நாயகம் கேட்டு லட்சம் மக்கள் வந்துட்டு போறாங்க, லட்சம் மக்கள் வந்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு யார் வந்து நின்றுட்டாங்க? ஷேக் முஸ்தபா நாயம் அடித்தாங்க. அதே மாதிரி ஹதீஜா நாயுடைய விஷயத்துல, ஹதீஜா நாய் சக்கராத்தினுடைய படுத்துக் கொண்டிருச்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட போறேன். வசியத்து சொன்னாங்க. முதலாவது வசியத்து, நாயகமே உங்களுக்கு நான் ஏதாவது தவறுதலாக நடந்தீங்கன்னா என்ன மன்னிச்சுக்கோ. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க எனக்கு தவறுதலாக நடந்தா உடங்குதா? அப்படி ஒன்றும் நடக்கல. ரெண்டாவது சொன்னாங்க, ஃபாத்திமா நாய் சின்ன குட்டி, என் இந்த மகளை பார்த்துக்கோங்க, அனாதையாக போற. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பார்த்துக்கொள்ளேன் இந்த மகளை என்றாங்க. மூணாவது சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு வகை வந்த நேரத்துல, ஹிரா குகையில வகை வந்த நேரத்துல தம்மிலோடு என்ன போத்துங்கோன்னு சொன்னீங்களே, நான் உங்களை பெரிய ஒரு போர்வையினால போத்தினேன், அந்த போர்வையில எடுத்து வச்சிச்சேன், அதால் என்ன கஃன் செய்யும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கதீஜாவே அதால நான் கஃன் செய்கிறேன். பாருங்க எந்த புடவை எடுத்து வச்சிச்சு, முதல் வகை வந்த நேரம் ரசூலுல்லாஹ் போத்தின படம். கதீஜா நாய் வஃபாத் ஆகிட்டாங்க, குளிப்பாட்டுறாங்க, கஃன் செய்ய ரெடியாக்குள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுறாங்க, அல்லாஹ் தந்த கஃன், இன்னும் ஒரு கஃன் சட்டை கொடுக்காங்க. யாரு தந்தான்? அல்லாஹ் கேட்கிறான். இஸ்லாத்துக்காக முதல் ஏற்றுக்கொண்ட பெண்கள்ல இஸ்லாத்துக்காக வேண்டிய செலவழிச்சு இந்த பெண்மணியை நான் கஃன் செய்யக்கூடாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். இது அல்லாஹ் தந்த கஃன் என்று கொடுக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு இப்ப 2 கஃன், ஒன்று வசியத்து சென்றது, ஒன்று அல்லாஹ் தந்தது. ரசூலுல்லாஹ் நாங்க 2 ஆளையுமே நாங்க கஃன் செய்வோம். அதனால உம்முல் கஃனைன், 2 கஃனுக்கு தாய். அல்லாவும் கஃன் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போர்வையினாலும் கஃன் செஞ்ச ஒரு தாய் தான் யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன் ஹதீஜா. அவங்களுக்கு பக்கத்துலதான் யார் வந்தாருங்க? அந்த ஷேக் முஸ்தபா இப்னு பாவா ஆதம் கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அடங்குறாங்க சொன்னால், அன்பா அந்த ஹாஜ்யாக்களை எங்களுக்கும் எங்களோட காதிரத்துன் நபவியா தரீகாவுக்கும் கிடைத்த எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாங்கள் எல்லாரும் வழங்கிக் கொள்ளணும், நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். எனவே இப்ப நாங்கள் எல்லாரும் சூரத் யாசீன் ஓதி இன்ஷா அல்லாஹ் துஆ ஓதுவோம். அதே நேரத்தில் உங்களோட தாய் தகப்பன் எல்லாரும் மௌத்தாகிப்பாங்களே, இந்த இடத்துல அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சேர்த்து இந்த யாசீனை ஓதி நாங்க ஹதியா செய்வோமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லல்லாஹு வமினாரக்கும் வமினாயகுலூன் வலவ் பியா மனாஃபிய முஷாரிப ஃபாஷ்குரூன் வத்தഖذ من دون الله آلهة لا ينصرون لا يستطيعون نصرهم وهم ضد محضرون فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم يرى الإنسان أنا خلقنا من نطفة فإذا هو خصيم مبين وضربنا لنا مثلا خلقا قال من يحيي العظام وهي رميم قل يحيي الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعلكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر لا يخلق مثلهم بلى هو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون به ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون رحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد الله أكبر لا إله إلا الله والله أكبر بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد الله أكبر لا إله إلا الله والله أكبر بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الله أكبر لا إله إلا الله والله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك وذكره الذاكرون وغفل اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيد محمد وعلى آله وصحبه وسلم
عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك وذكره الذاكرون وغفل عن ذكرك وذكرك. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك وذكره الذاكرون وغفل عن ذكرك وذكر الغافلون. اللهم صل وسلم وبارك عليه. எங்கட ஷேக் முஸ்தபா ஜும்மா பள்ளி பேருவலையில 25 வருஷமா ஹத்தீபா ஹிச்சியார். இப்ப அவர் தான் துவா ஓதுவார். ஷேக் முஸ்தபா இதுக்கு முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் மஸ்பினா. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يعافيني ويكافي مزيدا. آمين. وارفعنا يا كريم يا رحيم يا رب يا الله. آمين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى اله واصحابه سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. اللهم ارحمنا بالقران واجعله نورا وهدى ورحمة. اللهم ذكرنا منه ونسينا وعلمنا منه وجهلنا وارزقنا تلاوته عليه واطراف النهار. آمين. واجعله لنا حجة يا رب العالمين. آمين. اللهم اعصبنا بمحل فضلك وجودك وكرمك على ما كرهناه من القرآن العليم وذكرناه من الأذكار الشريفة. وعوصل اللهم ذلك الصوم إلى حضرة النبي سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وصائر الأنبياء والمرسلين وعباد الله الصالحين ووالدينا وأولادنا وإخواننا وأخواتنا وأمامنا وأماتنا وأخواننا وخالاتنا مشايخنا في الدين وجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. اللهم اجعله فقاك له من النار. اللهم اجعله فقاك له من النار. اللهم اجعله فقاك له من النار. اللهم اجعله فداء له من النار. اللهم اجعله فداء له من النار. اللهم اجعله فداء له من النار. واغفر له وارحمه واجمعنا واياه في ذلك العبد المتقر الرحيم وعباده الصالحين وحزبك المفلحين. اللهم اغفر بنا بهم عاجلا واجلا في الدين والدنيا والاخره ما انت له وحيد ولا تفعل بنا يا مولانا ما نحن له وحيد انك غفور حليم جواد كريم رؤوف رحيم. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا والجيران ولأمة سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا ربي ارحمنا كما ربياني صغيرا. யா அல்லாஹ், உனக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரிலும் மேலான நாயகத்தின் மீதும் அந்த நாயகத்தினுடைய ஆளு அஸ்ஹாபுகள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். யா அல்லாஹ், நாயகத்தினுடைய மனைவி உம்மஹாத்துல் மூமின்களுக்கு தலைவியாய ஹதீஜா நாய்க்கு முன்னால் இருக்கின்றோம் நாயனே. அந்த நாயகத்துடைய மகனாய காசிம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கு முன்னால் இருக்கின்றோம் நாயனே. நாயகத்தினுடைய பார்ட்னர் அப்துல் முத்தலிப் நாயகம் மன்னவர்களுக்கு முன்னால் இருக்கின்றோம் நாயனே. இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் அடங்கப்பட்ட புனிதமான இடத்திலே இருக்கின்றோம் நாயனே. எங்கள் நாயகம் அஷேக் முஸ்தபா இப்னு பாவா ஆதம் கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுக்கு முன்னால் இருந்து உன்னிட்ட கையேந்தி கேட்கின்றோம் நாயனே. இவர்கள் அனைவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நாயனே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயா, குறைகளை நீ மறைத்து விடுவாயா, குற்றங்களை நீ அழித்து விடுவாயா. யா அல்லாஹ், நாங்கள் செஞ்ச உம்ராவை நீ கபூல் செஞ்சோ நாயனே. ஹரத்துல கேட்ட துவாவை நீ ஏற்றுக்கோ நாயனே. நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ். இந்த முபாரக்கான இடங்களை மௌத்துக்கு முன்னால் எங்களுக்கு நீ பார்க்க வச்சா யா அல்லாஹ். உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். நீ இரக்கமுள்ள ரப்பு யா அல்லாஹ். நீ கிருபையுள்ளவன் யா அல்லாஹ். நாயகத்தினுடைய மனைவிக்கு முன்னால் எங்களை கொண்டு வந்தாயா அல்லாஹ். எங்களோட தாய் கிட்டங்களை நீ கொண்டு வந்து வச்சுட்டாயா. எங்கள் ஷேக் நாயகம் அன்னவர்களுக்கு முன்னால நீ எங்களை கொண்டு வந்து வச்சுட்டாயா யா அல்லாஹ். எங்களோட உள்ளங்கள் கவலைகளை சந்தோஷமாக்கிறியா அல்லாஹ். பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்துறியா அல்லாஹ். இந்த முபாரக்கான இடத்துல கேட்கிறோம், இந்த உடம்புக்கு பெருங்கொண்ட நோய்களை தந்துடாதையா அல்லாஹ். கஷ்டத்தை தந்துடாதையா அல்லாஹ். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தந்துடாதையா அல்லாஹ். சுமக்க முடியாத சுமைகளை தந்துடாதையா அல்லாஹ். கவலைகளை
தந்துடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் சந்தோஷமாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்துடு யா அல்லாஹ். இந்த புனிதமான முபாரக்கான மண்ணுல மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் நீ நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்கிட்ட கையேந்தி கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இடத்துல என்ன துஆவை கேட்டாங்க அந்த துஆக்களை எங்களை சேர்த்துக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அவைகளை விட்டு நீ எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு நாயனே. எங்களோட புள்ளகளுக்கு நல்லறிவை கொடுத்துடு யா அல்லாஹ். எங்களுடைய புள்ளகளுக்கு நேரான பாதையை காட்டிடு யா அல்லாஹ். இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ். இந்த ஸ்ரீதேவிகளுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட மௌத் அழகாக்கிடு யா அல்லாஹ். எங்களோட மௌத் அழகாக்கிடு யா அல்லாஹ். சக்கராத்து ஹால லேசாக்கிடு யா அல்லாஹ். களிமாவோடு மரணிச்சோடும் யா அல்லாஹ். ஒரு நாளைக்கு இதே போல கபருடைய வாழ்க்கையில நாங்க வாழ போகிறோம் யா அல்லாஹ். அந்த கபரை பிரகாசம் உள்ளதாக ஆக்கிடு யா அல்லாஹ். வெளிச்சமானதாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்துல எங்களோட பெற்றோர்களுக்காக கையேந்தி துஆ கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களை வளர்த்த தாயும் தகப்பனும் யா அல்லாஹ். தாயானவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் யா அல்லாஹ். தந்தையானவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தார்கள் யா அல்லாஹ். அந்த வளர்த்த வளர்ப்பு தான் இந்த மண்ணுக்கு வந்தோம் யா அல்லாஹ். அவர்களுடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கிடு யா அல்லாஹ். நரகத்தை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். அவர்களுக்கு ஈடேற்றமான வாழ்க்கையை கொடுத்துரு யா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துரு யா அல்லாஹ். நாள மறுமை நாள் உயிரிலும் மேலான நாயகத்தோடு நீங்களை சேர்த்துரு யா அல்லாஹ். அந்த நாயகம் இருக்கின்ற சொர்க்கத்துல வாழ வச்சிரு யா அல்லாஹ். அந்த நாயகத்திலே முபாரக்கான திருமுகத்தை பார்க்கின்ற பாக்கியத்தை தந்துரு யா அல்லாஹ். நாள மறுமை நாள் உயிரிலும் மேலான நாயகத்திலே முபாரக்கான திருக்கரத்தால் ஹவுதுல் கௌதர் என்ற தடாகத்திலிருந்து நீரந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மான் ஷேக் முஸ்தபா நாயகத்தோடு எங்களை நீ சேர்த்துரு யா அல்லாஹ். அவர்கள் இருக்கின்ற உன்னதமான இடத்துல எங்களை நீ சேர்த்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய பரம்பரை இருக்கின்ற இடத்துல எங்களை சேர்த்துரு யா அல்லாஹ். அவர்களுடைய பேர பிள்ளை எங்களுடைய ஷேக் நாயகம் இன்றைக்கு எங்களுக்கு நேர்வழி காட்டி கொண்டிருக்கின்றார்கள் நாயனே. ஹயாத்த நீளமாக்கிடு யா அல்லாஹ். ஆபத்துக்கள் பலாய்கள் முசீபாத்துக்களை விட்டு பாதுகாத்துரு யா அல்லாஹ். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொடியை நீ பறக்க வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்து வரும் வரை கட்டி அணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்திரி யா அல்லாஹ். எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு நீ பரக்கத்து செஞ்சிரு யா அல்லாஹ். பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கு நீ பரக்கத்து செஞ்சிருந்தாயிரே. அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துரு யா அல்லாஹ். சந்தோஷத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். நிம்மதியை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட வியாபாரத்தை பரக்கத்தாக்கி ஹலாலாக்கி தந்திரு யா அல்லாஹ். இந்த இடத்துல கையேந்தி நின்றோம் யா அல்லாஹ். இந்த கையை வெறுங்கையாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். கொடுக்கும் கரமாக ஆக்கிடு யா அல்லாஹ். உன்னை அண்டி வேற யார்ட்டையும் எங்களோட பிரச்சனைகளை சொல்ல வச்சிடாதே யா அல்லாஹ். உன்னை அண்டி வேற யார்ட்டையும் கை நீட்டி வாழ வச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்து வரும் வரை கண் பார்வையை தந்திரு யா அல்லாஹ். செவிப்புலனை தந்திரு யா அல்லாஹ். ஞாபக சக்தியை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க வரும் பொழுது யார் யாரெல்லாம் துஆ சொன்னார்களோ அத்தனை பேர் ஹலாலான ஹாஜத்தை நீ கபூலாக்கி விடு யா அல்லாஹ். அண்டை வீட்டானுக்கு பரக்கத்தை செஞ்சிரு யா அல்லாஹ். அத்தனை பேருக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்திரு யா அல்லாஹ். அத்தனை பேருக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்திரு யா அல்லாஹ். சந்தோஷமான வாழ்க்கையை தந்திரு யா அல்லாஹ். கேட்ட துஆக்களை கபூல் செஞ்சுகோ நாயனே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் பாரக அலா ഖൈർ ഖൽഖി സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വാലിഹി വസഹ്ബിഹി അജ്മഈൻ. ആമീൻ. സുബ്ഹാന റബ്ബിക റബ്ബിൽ ഇസ്സത്തി അമ്മാ യസിഫൂൻ. വസലാമുൻ അൽ മുർസലീൻ വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ. യാ റബ്ബി ബിൽ മുസ്തഫാ ബല്ലിഗ് മഖാസിദനാ വസ്മഇ ലനാ മാ മളാ യാ واسع الكرم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم. السلام عليكم. خديجة الكبرى رضي الله عنها وقاسم عبد الله رضي الله عنهما وشيخنا ومرشدنا الشيخ مصطفى بن بابا آدم قدس الله سره العزيز. يا دار قوم المؤمنين وإنا إن شاء الله تعالى
பிக்கும் லாஹிகூன். ஹதீஜா நாய் அவர்களே, நாயகத்தினுடைய மகான்களாகிய காசிம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களே, அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்களே, ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்களே, எங்களை காண நீங்கள் முந்திவிட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நாங்களும் வந்து சேர்ந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க எல்லாரும் ஒரு போட்டோ எடுப்போம். வாங்க.